ரைட்டா? உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சுக்கிறோம் யூனிட் 2ல வச்சு கலச்சுவாசம் படிச்சுக்கிறோம். யூனிட் 2ல கலச்சுவாசம் படிச்சுக்கிறோம். கலச்சுவாசத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஒட்சிசன் தேவை. அதே மாதிரி அந்த கலச்சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு கழிவாக வெளியேற்றப்படும். கார்பன் டை ஆக்சைடு ஒரு கழிவு. சரியா? அப்ப அந்த கலச்சுவாசத்துக்கு தேவையான ஒட்சிசனை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஒன்று விலங்குகளுக்கு இருக்கு. அதே நேரம் அந்த கலச்சுவாசத்தின் போது வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உடலுக்கு வச்சுக்கொள்ளாம அதை வெளியேற்றக்கூடிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. சரியா? என்றால் வாயுக்கள ஒரு பரிமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துட்டு வளிமண்டலத்துக்கு CO2 கொடுக்கிறது. அப்படி ஒரு பரிமாற்றம் ஒன்று செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று விலங்குகளுக்கு இருக்கிறது. தாவரங்களுக்கும் இருக்கிறது. தாவரங்களே கலச்சுவாசம் நடக்கிறதானே. தாவரங்களுக்கு இருக்கிற மாதிரி விலங்குகளுக்கு வைக்கிறேன். சரியா? அப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது. அப்ப இப்படி ஒரு தேவை எல்லா விலங்குகளுக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் நாங்க பாருங்க நிடாரியால இருந்து ஆரம்பித்து நான் படிச்சிருப்போம் கோடாட்டா வரைக்கும். நிடாரியால இருந்து ஆரம்பித்து கோடாட்டா வரைக்கும் எல்லா விலங்குகளுக்குமே இந்த கலச்சுவாசம் செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்கிற. கலச்சுவாசம் செய்யணும்னு சொன்னா ஒட்சிசனை பெற்றுக்கொள்ளணும், CO2 வெளியேற்றணும். அப்ப வாயு பரிமாற்றம் செய்ய வேண்டிய தேவை ஒன்று இவங்க எல்லாருக்கும் வைக்கிறேன். ஆனா இந்த நிடாரியாக்கள் அந்த ஆரம்பத்துல வந்து விலங்கு நாங்க படிச்சிருந்தோம், ஆரம்பத்துல படிச்ச விலங்குகள் அவங்க நாங்க சொல்ற வந்து கூர்ப்பில் ஆரம்பத்தில் தோன்றிய விலங்குகள் சொல்லுவோம். ரைட்டா? கூர்ப்புல ஆரம்பத்துல தோன்றிய நாங்கள் இவங்க. கூர்ப்பில் ஆரம்பத்தில் தோன்றியவர்கள். அதாவது இவங்க வந்து மிச்சம் கூர்ப்படைஞ்சு இல்லை. ஆனா இந்த கோடாட்டாக்களை பொறுத்தவரையில இவை கூர்ப்பில் நன்கு முன்னேற்றம் அடைந்தவர்கள். கூர்ப்பில் நன்கு இப்ப மனிதன் எல்லாம் வந்து கூர்ப்பில் நல்ல நன்கு முன்னேற்றம் அடைந்தவர். சரியா? அப்ப இந்த கூர்ப்புல மிச்ச காலத்துக்கு முந்தி வந்தார்கள். உதாரணமா நிடாரியாக்கள், அனலிடாக்கள், பிளட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோடாக்கள். சரி, இப்படி எல்லாம் நான் நிடாரியாக்கள் சொல்றேன். அனலிடா, சரியா, மொலஸ்கா, ஆத்திரபோடா, சரியா, இன்னும் நிடாரியாக்கள் பிளட்டிஹெல்மின்தஸ், சரியா, பிளட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோடா, இப்படி எல்லாம் பாருங்க. இது உங்களுக்கு யாசமின் தெரியும். யாசமின் தான் சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த சுவாச கட்டமைப்பு முதல்ல விருத்தி அடைந்தது யாரு சொல்லுங்க பாப்போம். படிச்சிருந்தா யூனிட் 3 படிச்சிருந்தா இல்ல படிச்சிக்கிறலையா சொல்லுங்க பாப்போம். யார் சரி? நிடாரியா, பிளட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோடா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரபோடா. இதுல யாருக்கு இந்த சுவாச கட்டமைப்பு முதலாவது விருத்தி அடையுது சொல்லுங்க பாப்போம். அனலிடா. அனலிடாக்களுக்கு இல்லையா? வெரி குட். அனலிடாக்களுக்கு தான் முதலாவது சுவாச கட்டமைப்பு முதலாவது விருத்தி அடைந்த அனலிடாக்கள். அப்ப இந்த ஓர்டர்ல நாங்க போற நேரம் நிடாரியா, பிளட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோடா, அனலிடான்னு வரக்குள்ள அனலிடாக்கு தான் முதலாவது இந்த சுவாச கட்டமைப்பு விருத்தி அடைஞ்சு. அதுக்கு முந்தி இந்த நிடாரியாக்களுக்கோ பிளட்டிஹெல்மின்தஸுக்கோ நெமட்டோடாக்களுக்கோ சுவாச கட்டமைப்பு இல்லை. சரி, அப்ப எப்படி அவங்க அந்த சுவாச கட்டமைப்பு ஒன்று இல்லாம சுவாச கட்டமைப்புன்னா சுவாசத்துக்குன்னு சொல்லி சிரத்தில் அடைந்த கட்டமைப்பு ஒண்ணு அவங்களுக்கு இல்லை. ஆனா அவங்களுக்கும் வாய் பரிமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. நிடாரியாக்களுக்கும் தான், பிளட்டிஹெல்மின்தஸுக்கும் தான், நெமட்டோடாக்களுக்கும் தான் வாய் பரிமாற்றம் செய்யணும் தானே. ஏன் அது கலச்சுவாசம் அவங்களுக்கு நடக்கிறதானே. சரியா? அப்ப அவங்க எப்படி வாய் பரிமாற்றத்தை செஞ்சான்னு சொன்னா இவங்க 3 பேரும் நிடாரியா, பிளட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோடாக்கள் எப்படி வாய் பரிமாற்றத்தை செஞ்சாங்கன்னு சொன்னா சாதாரணமா உடல் மேற்பரப்பினூடாக செஞ்சாங்க. தனது உடல் மேற்பரப்பு உடல் மேற்பரப்பு இப்ப உதாரணமா நிடாரி எடுங்களே. நிடாரியோட நான் வரைஞ்சு காட்டுறேன்.
இது ஒரு நிடாரியா தான் நான் வரையிருப்பேன். இது நிடாரியால இந்த கடல் அணிமணி ஒன்று தான் வரைஞ்சிக்கிறேன். தொகுதியெல்லாம் சுப்ரியா படிச்சுதாரம் வருவா உங்களுக்கு. யூனிட் 5ல இனி ஒரு சந்தேகம் இல்லாம. சரி, இதுதான் நிடாரியோட கட்டமைப்பு. நான் நீ அந்த ஒரு குறுக்கு வெட்ட மூணு மாதிரி தான் வரைஞ்சிக்கிறேன். சரியா? இது எல்லாருக்கும் தெரியுமா? இப்ப இதுல திரும்ப குறிக்க தேவையில்லை, நான் இதுக்கும் சொல்லிக் கொள்றேன் இதுல. சரியா? இந்த இதுக்கு முந்தி படிக்காதாக்கள் இது வந்து புறத்தோற்படை. அதுல இந்த வெளிப்புறத்தோல்னு சொல்லலாம் புறத்தோற்படை. இது அகத்தோற்படை. இதெல்லாம் படிச்ச விஷயங்கள் தானே. இது நான் சொல்றோம் வாய்த்துவார்னு சொல்றோம் நாங்க, வாய்த்துவாரம். இது பரிச கொம்பு. சரியா? ஆஹ் பரிச கொம்பு. பரிச கொம்பு எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. வாய்த்துவாரம் தேவை. அதே மாதிரி இந்த குழிக்கு நாங்க சொல்ல வந்து உதரக்கலன் குழின்னு சொல்லி. உதரக்கலன் குழி. சரியா? என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த அகத்தோற்படைக்கும் புறத்தோற்படைக்கும் இடையில என்ன காணப்படுது சொல்லுங்க பாப்போம். இடைப்பசை. இடைப்பசை காணப்படுது. வெரி குட். இடைப்பசை காணப்படுது. சரி, இடைத்தோற்படை அல்ல. நிகாரியாக்களுக்கு இருபடை கொண்ட விலங்குகள் புறத்தோற்படை மகத்தோற்படையும் தான் காணப்பட்டு அதுக்கு இடையில வந்து இடைத்தோற்படைன்னு ஒன்று இல்ல. அது வெறும் ஒரு திரவத்தால நிரம்பி இருக்கும். அந்த திரவத்துக்கு நாம சொல்றோம் இடைப்பசைன்னு சொல்லலாம். இதோட ஒரு கலப்படையும் இல்ல நடுவுலிங்கிறது. அதனால இடைத்தோற்படைன்னு ஒன்று இல்ல, ரெண்டு படைகளை கொண்டதுன்னு சொல்றோம். ரைட், அது வேற விஷயம். அப்ப இவங்களுக்கு வந்து பாருங்க, வாய் பரிமாற்றம் வாய் பரிமாற்றம் நடக்கிறது வந்து உடல் மேற்பரப்பினூடாக தான். அப்படின்றால் வெளி வளிமண்டலத்திலிருந்து ஒட்சிசனை இந்த உடல் மேற்பரப்பினூடாக வந்து எல்லா கலங்களுக்கும் போற. அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற CO2 உடல் மேற்பரப்பினூடாக தான் வெளியேற்றப்படுறது. ஒட்சிஜன் உள்ளுக்கு வரது உடல் மேற்பரப்பினூடாக தான், வெளியே உள்ளுக்கு இருக்கிற CO2 வெளியே போறதும் உடல் மேற்பரப்பினூடாக தான். இவங்களுக்கு உண்மையிலே அது போதும். இந்த நிதாரியாக்கள் போன்ற எளிய விலங்குகளுக்கு இது போதும். இந்த எளிய விலங்குகளுக்கு உடல் அவ்வளவு சிக்கலானது இல்லை தானே. எளிய உடல் எளிய உடல் உடல் பருமன் சிறியது. உடல் பருமன் சிறியது. அப்ப எளிமையான சிறிய உடல் காணப்பட்டதுனால, சரியா, எளிமையான சிறிய உடல் காணப்பட்டதுனால உடல் மேற்பரப்பினோட நடைபெறக்கூடிய வாய் பரிமாற்றம் இவங்களுக்கு தாராளமா போதும். சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பற்றாக்குறையும் ஏற்பட போறதில்ல. ஏண்டா இவங்களோட உடல், இந்த மாதிரி உடல் கலங்கள் வளிமண்டலத்தோட நேரடியா தொடர்பில் இருக்கிற உடல் கலங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வளிமண்டலத்தோட நேரடியா தொடர்பில் இருக்கிற. அப்ப நேரடியாக வாயுக்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப வாயுக்களை பெற்றுக்கொள்ள ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளலாம், CO2 வெளியேற்றலாம். ஏன்னா வளிமண்டலத்தோடு இவங்க உடல் கலங்கள் நேரடியாக தொடர்பு இருக்கிற. அதாவது உடல் கலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வளிமண்டலத்தோட நேரடியான தொடர்பு நேரடியான தொடர்பு இல்லாட்டி, இப்ப உதாரணமா பாருங்களேன்,